ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கு ஒரு 4-5 ஏலக்காய் பருப்பு அந்த விதையை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி அளவுக்கு மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது கரெக்டாக அளவு சொல்ல முடியாது, ஏன்னா சர்க்கரையெல்லாம் இதில் போட்டிருக்கனால. இது நம்ம பிசையும் போது அதே தன்னால் சூடாகி இலகி வரும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக மேலே பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இது கேரளாவில் இதுக்கு 6 நம்பர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டைமண்ட் சொல்லுவாங்க. இது மைதா மாவில் மட்டும்தான் செய்வாங்க. மைதா மாவு மட்டும் பிசைஞ்சு அதில் மஞ்சத்தூள் சர்க்கரையெல்லாம் போட்டு செய்வாங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா மைதா மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு காய்ச்சி மேலே அப்படி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் கடைகளில். இது பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளையில் 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஃபுல்லும் கட்டி தருவாங்க. அந்த மாதிரி தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் கோதுமை மாவு இதில் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா, வெள்ளை எள்ளு இதில் லைட்டாக அந்த மாவில் தூவி விட்டுட்டு அதில் தேய்ச்சிக்கிறேன். இது கார்னிஷ்காக தான் நான் சும்மா லைட்டாக போட்டேன். இந்த மாதிரி கடையிலெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா மாவு மட்டும் தான் தேய்ச்சி இந்த மாதிரி செய்வாங்க. பாருங்கள், நம்ம இது மாதிரி கட் பண்ணி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவுமே பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக சீக்கிரமாக சிம்பிளாக செய்கிறது தான். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம். இது ஆரோக்கியமானது கூட. இது தனியாக கோதுமை மாவில் மட்டுமே செய்யலாம். அந்த மாதிரி தான் எப்போயும் செய்கிறது. நான் இப்போ வீடியோக்காக தான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லா மாவுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்க டைமில் ஈவினிங் டைமில் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சத்தானதும் கூட. நீங்கள் தனியாக கோதுமை மாவு மட்டும் பிசைஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். அதிலே சர்க்கரை போட்டு வெல்லம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். அப்போ வீடியோக்காக மட்டும்தான் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா பொங்கி பொரிஞ்சு வந்துடும் அப்பளம் மாதிரி. இந்த மாதிரி போட்டு நல்லா சிவந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக நல்லா புஷ்ஷுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம அதை அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம எடுக்கணும். ஒடிச்சா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிட்டோன்னா ஒடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவுமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம உப்பு மட்டுமே போட்டு கூட மாவில் இந்த மாதிரி பிசைஞ்சு செஞ்சுக்கலாம். காரமாக கூட செஞ்சுக்கலாம். இதில் காரத்தூள், உப்பு, ஓமெல்லாம் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும்.
இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவும் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாருங்கள், இது ஒடிக்கும்போது எந்த அளவுக்கு ஒடிச்சு வருது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் போடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.